பாரசீக மன்னர் குசுர் தன்னுடைய மனைவி ஷீரினோடு ஒரு தடவை கடற்கரையில இருந்தார். உட்கார்ந்து இருக்கும் பொழுது மன்னருக்கு கடல் மீன் என்றால் ரொம்ப கொள்ள பிரியம். அப்ப அதனால ஒரு மீன் பிடித்து கொண்டு அவர்கிட்ட கொண்டு என்ன செய்யதான் கொடுத்தான். அவருக்கும் மீன்னா ரொம்ப சந்தோஷம். அரசர்கள் உடனே என்ன செய்வாங்கன்னா பரிசு வழங்குவாங்க. உடனே என்ன செய்தார், சந்தோஷத்துல ஒரு மீனுக்காக 4000 வெள்ளி பரிசு கொடுத்தார். ஆனா அவருடைய மனைவி இருக்காங்கள, அவங்க அந்த அளவுக்கு ஒரு மன விசாலமான ஆள் கிடையாது. உடனே அவன் மனைவி அங்கிருந்து யோசனை சொன்னாங்க, என்னங்க நீங்க ஒரு 4000 வெள்ளியா ஒரு மீனுக்கு, அவங்க ஒரு சாதாரண ஒரு மீனவனுக்கே 4000 ரூபாய் நீங்க கொடுத்தீங்கன்னா இராணுவத்துல சாதிக்கிறவங்களாம் பல லட்சங்கள்ல கொடுக்க வேண்டிய வரும். அதனால நீங்க என்ன செய்யுங்க, அந்த வியாபாரத்தை ரத்து பண்ணுங்க, கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, மீன் வேண்டாம், எவ்வளவு காசு கொடுத்து வாங்க, மீன் தேவையில்லைன்னு சொல்லி அவங்க கெட்ட யோசனை சொல்லி கொடுத்தேன். உடனே நான் எப்படி சொல்லி அவனை அந்த வியாபாரத்தை ரத்து பண்றதுன்னா அவ யோசனை சொல்லி கொடுத்தான். நீ அவனை கூப்பிட்டு கேளுங்க, இது என்ன மீன் கேளுங்க, இது ஆண் மீனா பெண் மீனான்னு கேளுங்க. அவன் ஆண் மீன் சொன்னா எனக்கு பெண் மீன் தான் வேணும்னு சொல்லுங்க. அவன் பெண் மீன் சொன்னா எனக்கு ஆண் மீன் தான் வேணும்னு சொல்லி என்ன செய்யுங்க, அப்படி சொல்லி எப்படியா மீன் திரும்ப கொடுத்துருங்கன்னு சொன்ன உடனே அந்த அவனை கூப்பிட்டப்ப அங்க வா, இந்த மீன் என்ன மீன் அப்படின்னு கேட்டாரு. ஆண் மீனா பெண் மீனான்னொடனே அவன் புத்திசாலித்தனமா சொன்னான், இது ஆண்லையும் செய்யாது பெண்ணும் செய்யாது, இது திருநங்கை மீன் அப்படின்னு சொன்னான். உடனே அரசருக்கு ரொம்ப சந்தோஷம், சிரிப்பு ஆயிப்போச்சு. ஆக நம்மளை விட அவன் உஷாரா இருக்கான்னு சொல்லிட்டு கூட ஒரு 4000 வெள்ளி கொடுத்தாரு. அப்பொழுது அவருடைய மனைவிக்கு கூட கொஞ்சம் இதா போச்சு, என்னடா இது இந்த 4000 பெருசா இருந்துச்சுன்னு ஒரு 8000 கொடுத்தாரு அரசர்ன்னு சொல்லிட்டு எப்படியாவது இதை ரத்து பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அவர் அந்த ஒரு பெரிய பாத்திரத்துல அந்த காசு எடுத்துட்டு போனாதான் திடீர்னு ஒரு காசு கீழே விழுந்துச்சு. அது கீழே உட்காந்து அந்த காசை என்ன எடுத்து ஒரு வெள்ளியத்துக்கு அதுல போட்டு கொண்டு போனான். இதை கவனிச்சுக்கிட்டு இருந்த அவருடைய மனைவி ஷீரின்னு சொன்ன பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய அற்பத்தரமான நாளா இருக்கான், இவ்வளவு காசு கொடுத்துருக்கீங்க 8000 வெள்ளி, ஒரு வெள்ளி கீழே வந்து அந்த யாராவது தெருல உள்ளவங்க போற ரோட்ல உள்ள கஷ்டப்பட்டு எடுத்துட்டு போலான்னு விட்டு போலாம்ல, இவ்வளவு மோசமான கஞ்சனா இருக்கான, இவனுக்கு போய் 8000 கொடுத்துருக்கிற தகுதி இல்லாதவனுக்குன்னு சொல்லி சொன்னேன். உடனே அவனை கூப்பிட்டு, ஏப்பா எதுக்காப்பா இவ்வளவு காசு வந்திருக்கேன், ஒரு காசு நீ எடுத்துட்டு போறேன்னு சொன்னதுக்கு கீழே போட்ட விட்டுட்டு போக வேண்டியதானே. இல்ல அரசே, இது இந்த காசுக்கா நான் எடுக்கல, இந்த காசுல உங்க உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு, அதனால யாரும் உங்களை மிதிச்சிடக்கூடாது என்பதற்காக தான் நான் என்ன செய்ய நான் எடுத்தேன்னு சொன்னோன்னு அரசர் கூட ஒரு 4000 வெள்ளி கொடுத்து 12000 ஆக்கிட்டு, யோசனை கேட்டப்ப நமக்கு 4000க்கு 8000 ஆகி 12 வச்சுன்னு சொல்லி அரசாங்கத்தினுடைய ஒரு இதுலயே தீர்மானமா எழுதினா, இனிமேல் யாரும் தன் மனைவி சொல்ல கேட்காதீங்க, அதனால எனக்கு எவ்வளவு நஷ்டமாயிடுச்சுன்னு எழுதினாராம்.